வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் தான் நம்ம கையில் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே பிலிம்ஸில் ஃபெயில் ஆகிருப்போம், இல்லை அட்டம்ப்ட் கம்மியாக கொடுத்துருப்போம், இல்லை ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். இந்த ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும் போதும் எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது உண்மை. பட் இந்த ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்களே ஃபெயில் ஆகுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் ராயல் பாஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபருக்கு இப்போ கொடுக்குறோம். அதுக்குள்ள ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான கிராக்கர் பேக்கேஜ் இருக்குது, ஸ்டடி பிளானர் இருக்குது. இதுக்குன்னு மட்டும் இல்லை, பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கான மாஸ்டர் வீடியோ கோர்ஸ் இருக்குது. ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். இது போக நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுறோம்னா அதை சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு பிடிஎஃப் வேணும்ல, அந்த பிடிஎஃப், டாபிக் வைஸ் பிடிஎஃப், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் இருக்குது. ஸோ எல்லாமே A to Z இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்து CWJ15 கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராயல் பாஸ் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ரீசன்? சம்டைம்ஸ் நல்லா படிக்கிறவங்களும் ஃபெயில் ஆகுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அசால்ட்தனமாக இருக்குது. சரிங்களா? நம்ம டாப்பர் தான், நம்ம தான் எல்லா பிலிம்ஸும் கிளியர் ஆகுறோமே, நம்ம கிளியர் ஆகிடுவோம், நம்ம பாட்டுக்கு மெயின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி ஒரு வேலை போய்கிட்டு இருப்பாங்க. மெயின்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான், பிலிம்ஸில் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி விட்டுருவான். அந்த ப்ராக்டிஸ் எடுக்காமல் விட்டுருவாங்க. இதனாலேயே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி பிஓவும் சரி, ஆர்ஆர்பி கிளர்க்கும் சரி, இந்த ரெண்டு ப்ரிலிம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டேட்லலாம் 80க்கு 78 கட் ஆஃப் வச்சிருக்கான் ஆர்ஆர்பி கிளர்க்கில். அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்குலாம். ஸோ அவ்வளோ அட்டெம்ப்ட் அவங்க கொடுத்துருக்கணும். அப்போ எப்படி அவங்க போட்டு கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதையே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு ஸ்பீட் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். ஸ்பீட் ப்ராக்டிஸ் மீன்ஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்சால் பத்தாது, சரியா? ஸ்பீடாக சால்வ் பண்ண தெரியணும். எடுங்க, ஒரு சிலாயிசம் 5 கொஸ்டின் எடுத்து 1 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியுதான்னு நீங்களே டைமர் செட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு பசில் சீட்டிங் எடுத்து வச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே சால்வ் பண்ண முடியுதான்னு டைமரை செட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் பண்ணால் மட்டுமே தான் உங்களை அறியாமல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்பீடு வரும். அப்புறமா நீங்கள் ஒரு செக்ஷன் டெஸ்ட் எடுக்கும் போது உங்களை அறியாமல் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்துதான் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் கை வைக்கணும். ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு தாராளமாக டைம் இருக்கு, சரிங்களா? ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு சால்வ் பண்ண 70+ போயிருவீங்க நீங்கள் எல்லாருமே. இங்கே பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75க்குள்ளே போட்டி நடக்கும். 70லேருந்து 75க்குள்ளே எவன்டா போடுறான் அப்படின்ற போட்டி நடக்கும். ஏன்னா 70க்கு மேலே எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர். இந்த 70க்கு மேலே அந்த 72 யாரு, 73 யாரு, 74 யாரு, அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும். பட் ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 கொஸ்டின் இருக்கா, அந்த 40 கொஸ்டினுக்கு 25 நிமிஷம் டைம் கொடுப்போம். இதுலேயும் கிளர்க்லேயும் இந்த 25 நிமிஷத்துக்குள்ள 40 கொஸ்டினையுமே நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணி முடிக்கணும். ஆனால் இவங்க சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க, ஆர்ஆர்பி பிஓட கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ஒரு பசில் சீட்டிங்கில் லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்ருவாங்க, சரிங்களா? அப்போ அதை நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினில் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக அடித்தோம்னா நம்ம ஒரு 70+ போயிடலாம். ஆனால் அதில் போய் உட்காந்து குழம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டினும் குழப்ப ஆரம்பிச்சிடும். நமக்கு இதில் அட்டெம்ப்ட் லோவாக போயிடும். இதனாலையும் ஃபெயில் ஆவாங்க மக்கள் ஆர்ஆர்பி பிஓவில். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம பாட்டுக்கு கொஸ்டின் செலெக்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணி அடித்தோம்னா இதுலேயுமே நீங்கள் ஒரு 65+ 70+ போகலாம். பட் ஏதாவது ஒரு கொஸ்டின் ட்விஸ்ட் வச்சுருப்பான், அதை தாவி உட்காந்தோம் அதில் அப்படின்னா
அதில் வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி நல்ல ரீசனிங் சால்வ் பண்ணுறவங்களும் சால்வ் பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா பட்டா ஸ்பீடு வந்தால் மட்டும் பார்த்தாது, வெறித்தனமான ஸ்பீடு வரும். ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கில் வெறித்தனமான ஸ்பீடு வரணும். நீங்கள் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணணும். மெயினாக இது ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சைட் பை சைடு வந்து இங்கிலீஷ் மெயின்ஸ்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ணும். நம்ம மக்கள் ஒன்று பண்ணுறதே இதுதான். ஒன்று எனக்கு நல்லா வரும், நான் ஒரு 4-10 டெஸ்ட் எடுத்தால் போதும், நான் சால்வ் பண்ணி பாஸ் ஆகிட்டு போயிடுவேன் பிலிம்ஸ் அப்படின்னு ஒரு அகங்காரத்தில் சில பேர் இருப்பாங்க. அவன் மெயின்ஸுக்கு மட்டுமே படிச்சுக்கிட்டு இருப்பான். சரிங்களா? சில பேர் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ்க்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி 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 மெயின்ஸை வந்து இந்த இங்கிலீஷ்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருவான். ஸோ இதனால தான் ஃபெயிலே ஆகுறாங்க மக்கள். இதுதான் நிறைய பேரோட ரீசன். சரிங்களா? அதாவது பிலிம்ஸ் பாஸ் ஆனால் தான் மெயின்ஸு படிக்கணும் தான், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் தான். பட் ப்ரிலிம்ஸில் ஒரு ஒரு 60% எஃபர்ட்டை போட்டுட்டு தான் நீ மெயின்ஸ்க்கு ஒரு 40% எஃபர்ட்டை போடணும். நான் சொல்கிறது புரியுதா? மெயின்ஸ்ன்னு முட்டிக்கிட்டே இருந்துட்டு பிலிம்ஸே பாஸ் ஆக முட்டுனா மெயின்ஸை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் உட்காந்து நீ. சரியா? பிலிம்ஸ் பாஸ் ஆனால் தான் மெயின்ஸு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி படிங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ரீசன் பிலிம்ஸையும் மெயின்ஸையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி படித்தா கண்டிப்பாக நீங்கள் பிலிம்ஸையும் கிளியர் பண்ணுவீங்க, மெயின்ஸையும் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ பிலிம்ஸோட ஸ்பீடு ரொம்ப முக்கியம். தயவு செய்து நம்ம கிராக் வித் ஜாக்கில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க, ராயல் பாஸ் மெட்டீரியல்ஸ். இது போக டெய்லியும் 11 மணிக்கு உனக்கு ரீசனிங் தான் மார்க்கை அள்ளி கொடுக்கும். எதில்? ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸில் ரீசனிங் தான் ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும்? டெய்லியும் 11 மணிக்கு டமால் லைவ் வரணும். சரியா? நீ வந்து ஃப்ரெஷரோ பிகினரோ தெரியுதோ இல்லையோ, அந்த டமால் லைவ் வந்து பாரு. ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணுறாங்க, நேக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தெரிய வரும். ஸோ டெய்லியுமே டமால் செஷன் அட்டன் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பிகினராக இருந்தாலும் பரவாயில்ல, டமால் செஷன் அட்டன் பண்ணுங்க. நான் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ ஈக்குவல் பேலன்ஸ் கொடுங்க பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். அப்படி நீங்கள் கொடுக்கலைன்னா கண்டிப்பாக அந்த ஒரே ரீசனால தான் நீங்கள் வந்து ஃபெயில் ஆவீங்களே தவிர மற்றபடி ஃபெயில் ஆக மாட்டீங்க. தயவு செய்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெற்றி நமதே. உங்கள் ஜாக்சன். ராயல் பாஸ் ஆஃபரை முடிச்சிருவோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ராயல் பாஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் நம்மளோட ரிவ்யூவெல்லாம் பாருங்க. சரிங்களா? அப்படி ப்ரமோஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு விஷயத்த சீப்பஸ்ட் ப்ரைஸில் இவ்வளோ கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்க்கணும், அதை வந்து கண்டிக்கவே மாட்டேறீங்க நீங்கள். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்கள் ஜாக்சன் சார் உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஜாக்சன் 10